வணக்கம். 8வது ஊதியக்குழு டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் இன்றைக்கி அப்ரூவ் ஆகிடுச்சின்னு சொல்லி தகவல் வந்திருக்கு. ஜனவரி 16, 2025 அன்னைக்கு 8வது ஊதியக்குழு அமைக்கிறோம்னு சொல்லி அதை கேபினட் அப்ரூவ் பண்ணிடுச்சின்னு சொல்லி அறிவித்தாங்க. கிட்டத்தட்ட 9.5 மாதம் கழித்து இன்றைக்கி டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் எல்லாம் ஃபைனலைஸ் பண்ணி அது அப்ரூவ் ஆயிடுச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க. 18 மாதம் டைம் கொடுத்து இந்த பே கமிஷன் அவர் ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்கிற மாதிரி அறிவிச்சிருக்கிறாங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். நீங்கள் மத்திய அரசு ஊழியராக இருந்தாலோ அல்லது பழைய ஓய்வு திட்டத்தில் இருந்தவர்கள் இப்போ யூபிஎஸ்சில் சேர்ந்தவங்களுக்கு இது பயன் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மத்திய அரசு ஊழியர்கள்னால் என்பிஎஸ்சில் இருந்தாலுமே அந்த சேலரி இன்க்ரீஸுங்கிற அடிப்படையில் அவர்களுக்கும் அந்த சேவிங்ஸும் கூடுறது, பென்ஷனும் கூடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கெல்லாம் இது ஒரு சுவாரஸ்யமான விஷயமாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஆனஸ்டாக சொன்னோம்னா ஒவ்வொரு ஊதியக்குழுவும் வரும்போதும் கொஞ்சம் நம்பிக்கை, வதந்தி, வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாமே வரும். 50% கூடுது, 2 மடங்கு கூடுது, 3 மடங்கு கூடுது, அரியர்ஸ் நிறையா வருது எல்லாமே சொல்லுவாங்க. ஆனால் ஆக்சுவலாக டெல்லியில் பியூரோக்ராட்டிக் லெவல்லையும் சரி, அரசு சைட்லேயும் சரி, அவங்களுடைய திங்கிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த அளவு, அதாவது ஃபிஸ்கல் ப்ரூடன்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்திக்கிட்டு ரொம்ப பெரிய அளவில் போகாமல் இருக்கிறதுக்கு இப்போவே அவங்க டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸில் சில கண்டிஷன்ஸ் போட்டிருக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோன்றுகிறது. சரி, அது என்னன்னு இந்த இதில் விரிவாக பார்ப்போம். இப்போது பே கமிஷன் கிட்டத்தட்ட 50 லட்சம் ஊழியர்கள், அதாவது மிலிட்ரி எம்ப்ளாயெல்லாம் சேர்த்து 50 லட்சம் ஊழியர்கள், 69 லட்சம் பென்ஷனர்ஸ், ஃபேமிலி பென்ஷன் எல்லாம் சேர்த்து இவங்களுக்கெல்லாம் சம்பளம், அலவன்சஸ், பென்ஷன் ரிவிஷன் எல்லாமே இந்த பே கமிஷன்லேருந்து கிடைக்க போகுது. இதுக்கு தலைவராக முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதி ரஞ்சனா பிரதாப் தேசாய்ங்கிற அம்மையாரை நியமிச்சிருக்கிறாங்க. அந்த அம்மா ரொம்ப ஷார்ப்பானவங்க. ஐஏஎம் பெங்களூரில் பேராசிரியர் இருக்கிற புலக் கோஷுங்கிறவர் பார்ட் டைம் உறுப்பினராக போட்டுக்கிறாங்க. அப்புறம் மெம்பர் செக்ரட்டரியாக பெட்ரோலியம் மினிஸ்ட்ரியினுடைய செக்ரட்டரி பங்கஜ் ஜெயின்கிறவரை ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவரை மெம்பர் செக்ரட்டரியாக போட்டுக்கிறாங்க. ஓகே, 18 மாதத்துக்குள்ளே அவங்க இந்த பே கமிஷன் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கணும் அப்படின்னு போட்டுக்கிறாங்க. அதுக்கு அர்த்தம் என்னென்னா 2027 மத்தியில் இறுதி அறிக்கை வரும். ஆனால் ஜனவரி 1, 2026 அமல்படுத்தப்படும்னு எதிர்பார்க்கறதுனால இடைப்பட்டு அவங்களுக்கு இன்டர்வியூ ரிப்போர்ட், இடைக்கால அறிக்கை எதுவும் முடியும்னா கொடுக்கலாம்னு எழுதியிருக்கிறாங்க. அதுக்கு அர்த்தம் என்னென்னா 1.5 வருஷம் வெயிட் பண்ணாமல் முதல்ல பேசிக் பே மட்டும் ரெடி பண்ணி 2026 சம்டைம் இன்னொரு இப்போ ஆரம்பித்ததுலேருந்து ஒரு 10 மாதம், 1 வருஷத்துக்குள்ளே பேசிக் பே முடித்தாங்கன்னா அது இந்த அடுத்த ஜனவரிலேருந்து அரியர்ஸோட அந்த எத்தனை மாதங்கள் தள்ளி வந்ததோ அதுக்குரிய அரியர்ஸோட இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க சொல்லியிருக்கவனுடைய அர்த்தம் எனக்கு அந்த மாதிரி தோன்றுறது. மற்ற அலவன்ஸெல்லாம் டீட்டெயிலாக பண்ணுறோம்னு சொல்லிட்டு ஃபைனல் ரிப்போர்ட்டில் வரும். ஸோ அது 27க்கு அப்புறம் எப்போயுமே அலவன்ஸ் இந்த 1.5 வருஷம் 2 வருஷம் கழிச்சு தான் கொடுக்குறாங்க. அந்த தேதியிலேருந்து அவங்க அதை கொடுக்குற மாதிரி பண்ணுவாங்க. அதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. சரி, இதில் பே கமிஷன்லாம் தேவையான்னு சொல்கிற மக்கள்லாம் இருக்கிறாங்க. பட் பே கமிஷன் நம்ம டிஏ எவ்வளோ தான் கொடுத்தாலும் இன்ஃப்ளேஷன், பணவீக்கத்தை சமாளிக்கிறது வெறும் டிஏயில் மட்டும் முடியுமானா அது கிடையாதுங்கிறத யதார்த்தம். அதனால தான் ஒவ்வொரு 10 ஆண்டும், இது சுதந்திரம் அடைஞ்ச பிறகு இது 8வது பே கமிஷன். இது 3வது ஊதியக்குழு வரைக்கும் 10 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, 13 வருஷம் 14 வருஷம் கூட ஆனது. ஆனால் 4வது ஊதியக்குழு 1986 ஜனவரி 1 4th பே கமிஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 5th பே கமிஷன் ஜனவரி 1, 1996 அதை கொடுத்தாங்க. அப்புறம் 6வது ஊதியக்குழு 6th பே கமிஷன் ஜனவரி 1, 2006 கொடுத்தாங்க. அப்புறம் 7வது ஊதியக்குழு அதே மாதிரி ஜனவரி 1, 2016 கொடுத்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட 4வது ஊதியக்குழுவிலேருந்து இப்போ 4 ஊதியக்குழுக்கள் 10 ஆண்டுக்கு கரெக்டாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போது இதுவும் 2026 கட்டாயம் வருவதற்கு வாய்ப்பு. வெளிப்படையாக கவர்மெண்ட் சொல்லல, பட் இன்டைரக்டாக சுற்றி வளைச்சா சொல்கிறாங்க அவங்க எழுதுறதுலாம். கட்டாயம்
2026 ஜனவரியிலேருந்து புதிய சம்பளம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சரி, இது எப்படி, இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் பார்ப்போமே. இது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போவே நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 8 மாதம் 9 மாதத்துக்கு மேலே பத்திரிகைகளில் 3.86, 2.86, 3.6 என்னென்னமோ போட்டு இத்தனை மடங்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் 2016 ஜனவரி 1 இந்த 7வது பே ஊதியக்குழு வச்சுருந்து 18,000 ரூபா. அதாவது ஆரம்ப சம்பளம் கீழ்நிலை ஊழியர்களுக்கு ஆரம்ப சம்பளம் வந்து 18,000 ரூபா. அதை வந்து 3.6னா 3.6ஆல் மல்டிப்ளை பண்ணணும், 50,000க்கு மேலே. அப்படியெல்லாம் கூட்டுறதுக்கெல்லாம் வழியே கிடையாது. ஆனால் ஏற்கனவே உள்ள பே கமிஷனில் கூட்டினதை கணக்குப்படி பார்த்தா 5வது ஊதியக்குழுவில் கொஞ்சம் அதிகமான பர்சன்டேஜ் கூட்டின மாதிரி இருந்தது. அதாவது கிட்டத்தட்ட 40% ஃபிட்மெண்ட்டே கொடுத்தாங்க. அதாவது பே கமிஷன் ரெக்கமெண்ட் பண்ண 20%. ஆனால் எம்ப்ளாயீஸ் வந்து கவர்மெண்ட்டை சண்டை போட்டு அதை 40%ஆக மாற்றி மிகப்பெரிய சம்பள ஹைக் கிடச்சது. அவங்க மினிமம் வந்து அந்த கிட்டத்தட்ட 40% வச்சுருந்தாங்க. பட் எல்லாருக்கும் கூட்டுறது வந்து 20% வச்சுருந்தாங்க. அதை 40%ஆக மாற்றினாங்க. அதாவது அடிப்படை சம்பளத்தில் 40% கூட்டுறது. 6வது ஊதியக்குழு வந்து அவங்க 40% கொடுக்கல, 32% ஏதோ வந்தது, அரௌண்ட் 30% அந்த ரேஞ்சில். ஆனால் அதனுடைய மதிப்பு அதிகமான காரணம் வந்து 2004 டிஏ மெர்ஜ் பண்ணியிருந்தாங்க. 50% டிஏ மெர்ஜ் பண்ணாங்க. அதனுடைய எஃபெக்ட் கொஞ்சம் அதிகமாக வந்து சம்பள உயரம் 6வது ஊதியக்குழுவும் அதிகமாகவே இருந்தது. 7வது ஊதியக்குழு ஏற்கனவே டிஏ ரொம்ப அதிகமாகிட்டதுனால 2.57 போயிடுச்சு. கிட்டத்தட்ட அவங்களும் ஒரு 30-32% கணக்கு ஏதோ கொடுத்தாங்க. அது மொத்த சம்பளத்தில் 14.5% கணக்கு போட்டாங்க. ஆனால் பேசிக் பே படி பார்த்தா அவங்க 30% மேலே கொடுத்தாங்க. ஸோ இப்போ 4வது பே கமிஷனுக்கு அப்புறம் வந்த எல்லா பே கமிஷன்லையும் 30% 40% கிடச்சிருக்குது. இவங்க ரொம்ப கம்மியாக கொடுத்தாலுமே 20% ஆகிருக்கும். அப்படின்னா 1.8. 1.8 எப்படி வருதுன்னா, பே வந்து 1, 60% டிஏ அது 0.6. 60%னா இப்போ வந்து 58% வந்து இப்போது இந்த ஜூலைலேருந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் 2%க்கு கட்டாய வாய்ப்பு இருக்குது. அதாவது டிஏ வந்து ஜனவரி 1, 2026 60% ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கும்போது அது ரெண்டும் சேர்ந்த பே டிஏ ரெண்டையும் சேர்த்தோன்னா 1.6 ஆகிடுச்சு. ரெண்டையும் சேர்த்துருவாங்க. டிஏ புது டிஏ 0ன்னு தான் வைப்பாங்க, 0லேருந்து ஆரம்பிக்கும். ஸோ இப்போ 20% கூட கொடுத்தாங்கன்னா 1.8, 30% கூட கொடுத்தாங்கன்னா 1.9, 40% கூட கொடுத்தாங்கன்னா 2. ஸோ ஃபிட்மெண்ட் ஃபார்முலா வந்து 1.8லேருந்து 2 வரைக்கும் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது குறைந்தபட்சம் 20% கூடுதலாகவும் அதிகபட்சம் 40% கூடுதலாகவும் வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அது எப்படின்னா, 18,000ல் 20%னா 3,600 சம்பளம் கொடுது குறைந்தபட்சம். ஆனால் 40% போட்டாங்கன்னா 7,200 வரைக்கும் கூடுது கீழ்நிலை ஊழியர்களுக்கு. அது வந்து மிக மிக அதிகமான சம்பள உயர்வாக எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கெல்லாம் மேலே வருங்கிறதுலாம் சும்மா இந்த பத்திரிகைகளில் ஆளாளுக்கு எழுதுறது தவறான தகவல் என்பது நம் கருத்து. சரி, டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸில் என்ன தான் சொல்கிறாங்கன்னு பார்ப்போமே. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பொருளாதார நிலைமையை பார்க்கணும். அது எப்போயுமே சொல்கிறது. நீங்கள் பொருளாதார நிலைமைன்னு சொன்னீங்கன்னா, நம்ம நாடு ஜிடிபி லெவலில் 4வது பெரிய ஜிடிபி லெவலுக்கு வந்துருச்சு. இப்போவே 3வதை நோக்கி, அதாவது ஜப்பான் பிரிட்டன்லாம் ஓவர்டேக் பண்ணி முன்னே வந்துட்டாங்க. இப்போ ஜெர்மனி ஓவர்டேக் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் அமெரிக்கா, சைனாக்கு அப்புறம் இந்தியாங்கிற அளவுக்கு. ஸோ ஜிடிபி வச்சு பார்க்கும்போது பொருளாதார நிலைமை கவலைக்கிடமாக இல்லை என்பது தான் நம் கருத்து. அதனால் அதன்படி பார்த்தா சம்பள உயர்வில் பெருசாக பாதிப்பு வராது. இது ஒன்று. நிதி ஒழுங்கு, இது என்னென்னா, எளிமையாக சொல்லணும்னா பட்ஜெட்டை சிதற விட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னு அர்த்தம். அதாவது ரொம்ப போட்டு எங்களை தாழ்ச்சிறாங்க அப்படின்னு மாதிரி பே கமிஷனுக்கு சொல்கிறாங்கன்னு அர்த்தம். ஃபிஸ்கல் ப்ரூடன்ஸ், நிதி ஒழுங்கு அப்படின்னு சொல்கிறது. அது வந்து ரொம்ப கூட்டிடுறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு இன்டைரக்டாக சொல்கிற கருத்து. அது இந்த பே கமிஷன் கொடுக்கறதுனால நலத்திட்டங்களை, டெவலப்மெண்ட் ஒர்க்கு பாதிக்கக்கூடாது. அதையும் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி இருக்குன்னா பொருளாதாரம் வீக்காக இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லைங்கிறதுனால அதுவும் பெரிய பாதிப்பு வரக்கூடாது என்பது நம் கருத்து. சரி, பென்ஷன் பொறுப்புகள். நம்ம நாட்டில் பங்களிப்பு இல்லாத, அதாவது ஓல்டு பென்ஷன் இருக்கிறவங்க, இப்போ 2004க்கு முன்னாடி உள்ள மத்திய அரசு ஊழியர்களுக்கு வந்து ஓல்டு பென்ஷன். ஆனால் டிஃபென்ஸ் பர்சனல், அதாவது நம்ம இராணுவ வீரர்கள்
ஓய்வு பெற்ற பிறகு, அது மிலிட்ரியாக இருந்தாலும் சரி, நேவியாக இருந்தாலும் சரி, ஏர்ஃபோர்ஸாக இருந்தாலும் சரி, இராணுவ வீரர்கள் அவங்களுக்கு வந்து பழைய ஓய்வு திட்டத்துக்கு மூலம் தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த புதிய ஓய்வு திட்டம் தொடர்பே கிடையாது. அப்படிங்கும்போது பழைய ஓய்வு திட்டத்தில் இன்னும் ஆட்கள் நிறைய சேர்ந்துட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஏன்னா மிலிட்ரியிலேருந்து ரிட்டையர்ட் ஆகிறவங்களுக்கு அதுபடியே கொடுக்கணும். ஆனால் மத்திய அரசு ஊழியர்களை பொறுத்தளவுக்கு என்பிஎஸ் யூபிஎஸ்னு புது சட்டம் வந்துட்டதுனால யூபிஎஸை பற்றி இன்னும் தெளிவாக போடுறேன். ஏன்னா யூபிஎஸ் வந்து கிட்டத்தட்ட நம்ம பழைய ஓய்வு திட்டத்துக்கிட்ட வந்த மாதிரி தான். அது வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா ஈக்குவலாகவே இருக்கும். என்னென்னா அரசாங்கம் மாதமாக சம்பளத்துலேருந்து அது ஒதுக்குற மாதிரி. இப்போ பழைய ஓய்வு திட்டத்தில் அந்த மாதிரி கிடையாது. மொத்தமாக என்ன பென்ஷன் தான் அப்போ அந்த ரிட்டையர்ட் ஆன பிறகு அவங்களுக்கு அப்போ பட்ஜெட்டில் கொடுக்குறது. ஆனால் இப்போ இந்த புதிய ஒருங்கிணைந்த ஓய்வு திட்டம், அது என்பிஎஸ்லாம் வந்து மாத சம்பளத்திலேயே அரசு ஊழியர்களுக்கு கொடுக்க வேண்டிய பென்ஷனுக்கு உரிய பங்களிப்பை கொடுத்துட்டு கை கழுவிடுறாங்க. அது மார்க்கெட்லேருந்து டெவலப் பண்ண வச்சு கொடுக்குறாங்க. அதில் மினிமம் அஷூரன்ஸ் தான் யூபிஎஸ். அதை பற்றி தெளிவான இன்னொரு வீடியோவும் போட போகிறேன். மக்கள் அரசு ஊழியர்கள் எல்லோரும் இந்த 2004 அப்புறம் ஜாயின் பண்ணவங்களும் செப்டம்பரோடு முடிஞ்சு போச்சு. புதுசாக சேர்றவங்க யூபிஎஸ்ஸை சேர்றது தான் நல்லது, பாதுகாப்பும் கூட. ஏன்னா நாளைக்கு என்பிஎஸ் பெருசாக இருக்குன்னா திருப்பி மாறி கட்டலாங்கிறது அதில் ஒரு பெரிய வரப்பிரசாதம். சரி, அதை பற்றி வேறு வீடியோவில் தெளிவாக போடுறேன். இப்போதைக்கு இந்த பென்ஷன் பங்களிப்பு இல்லாமல் இருக்கிறத உள்ள சுமையவும் கணக்கில் எடுத்துக்கணும். அதாவது பென்ஷனை சுமைன்னு அரசு சொல்கிறதே வந்து மிஸ்நாமர், தவறு. அது சர்வீஸ் பூரா வாழ்நாள் பூரா உழைத்ததற்கு கிடைக்கக்கூடிய ரைட்டு தாங்கிறது தான் அதில் உள்ள சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர் எல்லாமே இருக்காது. தாத்பரியமே அதுதான். இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு டேர்ம்ஸ் ஆஃப் ரெண்டு அந்த கண்டிஷன் போட்டுக்கிறாங்க. மாநிலங்கள் மீதான தாக்கம், அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் நம்ம சென்ட்ரல் பே கமிஷன் கொடுத்த உடனே அவங்களும் அதை இதை கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனுடைய, ஏன்னா அவங்களுக்கு இதே நிதி நிலைமை பிரச்சனை அப்படிலாம் வருது அப்படின்னா அதையும் கணக்கில் எடுத்துக்கணும். இதெல்லாம் வந்து அப்போது அதிகமாக கூட்ட விடாமல் பண்ணுறதுக்கு உண்டான தடங்கள் மாதிரி வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அதனால தான் நான் குறைஞ்சபட்சம் 20% கட்டாயம் கிடைக்குங்கிறேன். 30% இப்போ லாஸ்ட்டு 3% பே கமிஷனில் கிடச்சுமே. 30%ங்கிறது வந்து நார்மல். ரொம்ப இந்த மாதிரி கண்டிஷன்லாம் போட்டு குறைக்கன்னா அதுக்கு கீழே குறைக்கிறது சும்மா ஏமாத்து வேலையாயிருங்கிறது நம்ம கருத்து. 40% அது மிகப்பெரிய சம்பள உயர்வு. சரி, மாநிலங்களுக்கு தாக்கங்கிறது வந்து அவங்க கணக்கில் எடுத்துக்கணும்னு ஒரு கண்டிஷன் போட்டுக்கிறாங்க. பப்ளிக் செக்டார் மற்றும் தனியார் துறையோடு ஒப்பீடு. நீங்கள் தனியார் துறை பப்ளிக் செக்டார் பார்த்தீங்கன்னா நவரத்னா பப்ளிக் செக்டாரோ அல்லது தனியார் துறையிலேயோ வந்து சம்பளம் மிக மிக அதிகம். தனியார் துறையில் வெல் எஸ்டாப்ளிஷ் கம்பெனின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரி துறைகளில் வந்து அவங்களோட சம்பளம் மிக அதிகம். ஆரம்ப சம்பளம் கீழ்நிலையில் உள்ள ஆரம்ப சம்பளம்னா குறைவாக இருக்கலாம். அது நமக்கு ஐக்ராய்ட் ஃபார்முலான்னு சொல்லி இந்த கலோரி 3 யூனிட் உள்ள ஃபேமிலின்லாம் கணக்கு போட்டு கொடுக்கணும். அது அதிகமாக இருக்குது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா எல்லா இதுவும் வந்து மிக மிக குறைவு என்பதே யதார்த்தம். அதனால் அதன்படி பார்த்தா சம்பளம் அதிகமாக கொடுக்கணும். இது எல்லாம் எந்த பக்கமும் அதிகமாக கொடுக்கணும், ஆனால் ரொம்ப கொடுத்துறாத அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்காங்கன்னு வச்சுக்கிடுவோமே. இப்போ சம்பளம் கூட்டணும் ஆனால் ரொம்ப கூட்டிடாத மாதிரி கேட்டிருக்காங்கன்னு எடுத்துக்கலாம். சரி, அதனால் இந்த டாக்டர் வேலஸ் ஐக்ராய்ட் ஃபார்முலா பற்றி ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கிறேன். அதில் எம்ப்ளாயி சைடில் கேட்குறது 5 யூனிட்டாக கணக்கு போட்டு போடணும்னு கேட்குறாங்க. ஏற்கனவே அது உள்ளது வந்து 3 யூனிட்டாக இருக்குது. எம்ப்ளாய்க்கு 1 யூனிட்டு, குடும்பத்துக்கு அதாவது ஃபேமிலிக்கு ஸ்பவுஸுக்கு 0.8 யூனிட்டு, குழந்தைங்களுக்கு 0.6, 2 குழந்தை கணக்கு 0.6 1.2, 3 கூட்டினீங்கன்னா 3 யூனிட் வரும். 4 பேர் உள்ள குடும்பத்துக்கு நார்மலி நம்ம வந்து 2 குழந்தைங்கன்னு கணக்கு வச்சுக்கிறாங்க. 4 பேர் உள்ள குடும்பத்துக்கு 3 யூனிட் கணக்கு கொடுக்குறாங்க. ஆனால் எம்ப்ளாயி சைட்லேருந்து இப்போவே அவங்க கேட்குறது வந்து அதை 5 யூனிட்டாக மாற்றணுங்கிறாங்க. 5 யூனிட்னால் அதுக்கு அர்த்தம் என்னென்னா பெற்றோர்களையும் கவனிக்க வேண்டிய சட்டமும் இப்போ இருக்குது, அந்த தார்மீக பொறுப்பு இருப்பாங்க. தார்மீக பொறுப்பு காலங்காலமாக இருக்குது, இப்போ சட்டமே வந்திருக்குது. அதனால் அதுக்கும் சேர்த்து நீங்கள் கணக்கில் கொடுக்கணுங்கிறாங்க. அப்படி லிட்ரலாக எடுத்தால் மிக அதிகமான சம்பள உயர்வாக இருக்கும், அதுக்கு வாய்ப்பு கம்மி. அந்த மாதிரி எடுத்தாங்கன்னா 40% கிடைக்கிற வாய்ப்பு அதிகம். 40 உறுதியாக கிடைக்கும். அதாவது 5 யூனிட் கணக்கு எடுத்தாங்கன்னா. 5 யூனிட் எடுக்காமல் ஏற்கனவே இந்த கடந்த பே கமிஷன் படி எடுத்த மாதிரி எல்லா பே கமிஷன்லேயும் ஐக்ராய்ட் ஃபார்முலா வச்சு தான் எடுத்துருக்காங்க. 3 யூனிட் கணக்கு தான் போட்டுக்கிறாங்க. அதுபடி பண்ணாங்கன்னா 20-30% உறுதியாக கிடைக்கும் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். சரி, இப்போது ஓகே, இது சம்பளம் நிறையா வருது, விலைவாசி கூடும் எல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து சம்பளம் கூடக்கூடாதுன்னு சொல்கிறவங்களுடைய வார்த்தைகள். பணப்புழக்கம் இருக்கும்போது விலைவாசி கூடும், இல்லைனாலும் விலைவாசி கூட்டிகிட்டு தான் இருக்கும். ஏன்னா முன்னேறும் எக்கனாமியில் வந்து விலைவாசி கூட்டுறதுங்கிறது ஒரு பொருளாதார
தாற்பயம். அது எந்த அளவுக்கு நிதானமாக கூடுங்கிறது தான் முக்கியமான விஷயம். கூடவே கூடாதுன்னா அது வளர்ச்சி இல்லாமல் போயிடுங்கிற ஒரு தாற்பயம் உண்டு அதில். சரி, ஆனால் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம், மத்திய அரசு ஊழியர்களுக்கு 1% கூட்டினா கூட ஆயிரக்கணக்கான கோடி ரூபா செலவாகுங்கிறது. ஏன்னா வருஷ கணக்கு பார்த்திங்கன்னா மாதம் கொடுக்குறது மிக அதிகம். அந்த மாதிரி போடும்போது 7வது ஊதிய குழு படி கொடுக்கும்போதே கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு இது எக்ஸ்ட்ரா செலவழிக்கிற மாதிரி வந்தது அப்போது. ஸோ இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள நிலைமைக்கு அது 2 லட்சம் கோடிக்கு கூட போகலாம். மொத்த மத்திய அரசு பட்ஜெட்டு இப்போ பார்த்தீங்கன்னா 50 லட்சம் கோடி கிட்ட வந்துருச்சு. இப்போ 48-50 லட்சம் கோடி கிட்ட வந்துடுது. ஸோ அதில் ஒரு பகுதியாக இதை எடுக்கணும். அப்படி தான் நம்ம அதை பார்க்கணும். ஏன்னா ஊழியர்கள் எண்ணிக்கையும் பென்ஷனர் எண்ணிக்கையும் அதிகம், அதையும் நம்ம கணக்கு எடுத்துக்கணும். சரி, இப்போது பே கமிஷன் என்ன பண்ணுவாங்க? அவங்க வேலையை ஆரம்பிப்போது டேட்டா அனலைசிஸ், டேட்டா கலெக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. எல்லா மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் டேட்டா வாங்குறது. அதாவது என்னென்ன டேட்டானா எம்ப்ளாயி இருக்கிறது, என்னென்ன மாதிரி செலவுகள் எல்லாமே வாங்குவாங்க. அது போக இன்ஃப்ளேஷன், பணவீக்கம் எந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்குது, ஜிடிபி வளர்ச்சி எந்த அளவில் இருக்குது, இந்த மாதிரி ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையுமே சரி பார்ப்பாங்க. சம்பள செலவுகள் எவ்வளோ ஆகுதுன்னு அதையும் பார்ப்பாங்க. துறை வாரியாக டீட்டெயில்ஸ் வாங்கி பார்ப்பாங்க. அப்புறம் ஆலோசனை கன்சல்டேஷனில் என்னென்னா ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லாருமே, ஊழியர் சங்கங்கள் வரும், பென்ஷனர் சங்கங்கள் வருவாங்க, மந்திரி சபையிலேருந்து வருவாங்க, அதாவது டிபார்ட்மெண்ட் மினிஸ்ட்ரியிலேருந்தும் வந்து பேசுவாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் இவங்க போய் கன்சல்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் முடித்த பிறகு இடைக்கால பரிந்துரைக்கு வாய்ப்பு உள்ளது. 2026 26 கடைசிக்குள்ளே பே மட்டும் ஃபைனலைஸ் பண்ணிட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இடைக்கால அறிக்கைங்கிறது இருக்கிறது இன்டர்ம் ரிலீவ், இடைக்கால நிவாரணமாக கொடுப்பதற்கு வாய்ப்பு குறைவு என்று எனக்கு தோன்றுகிறது. காரணம் என்னென்னா, அந்த மாதிரி கொடுக்கும்போது அதையும் சேர்த்து அடிச்சலாக வரும்போது பேர்டன் அதிகமாகனு கணக்கு எடுக்கிறாங்கன்னு என்னுடைய எண்ணம். ஏன்னா இம்ப்ளிமெண்டேஷன் டேட்டு 2026 முடிவு பண்ண பிறகு இப்போ ஒரு இடைக்கால வேணும் அதையும் சேர்த்து அதிகமாக கொடுக்குற மாதிரி, அதை கழிச்சிட்டு கொடுக்குற மாதிரி கொண்டு வந்தாங்கன்னா அது வேறு விஷயம். அந்த மாதிரி செய்தாங்கன்னா ஆச்சரியம் தான். ஏன்னா இது வரைக்கும் இது காலகட்டத்தில் 5வது ஊதிய குழு வரைக்கும் இடைக்கால நிவாரணம் இருந்துச்சு. இடைக்கால நிவாரணம் கொடுக்கும்போது அது டிலே ஆகிறது சரி கட்டுறதுக்காக அவங்க பண்ண மாதிரி பண்ணாங்க. அப்படி பார்த்தா 5வது ஊதிய குழு 10 வருஷத்துல முடிஞ்சிச்சு. அப்படி இருந்துமே இடைக்கால நிவாரணம் கொடுத்தாங்க. அதெல்லாம் சேர்த்தே அடுத்து ஃபிக்ஸ் பண்ணாங்க. அது இன்னும் அதிகமாச்சு. அந்த மாதிரி கொடுக்குறதுக்கு பதிலாக சம்பளத்தை மட்டும், அடிப்படை ஊதியத்தை மட்டும் மாற்றுவதற்கு இடைக்கால அறிக்கையை வாங்கிக்கிட்டு ஃபைனல் அலவன்சஸ் எல்லாம் 2027 முடிச்சு, அதை 18 மாதத்துக்குள்ளே முடிச்சு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பது நம் கருத்து. அதுக்கப்புறம் அமைச்சரவை ஒப்புதல்னால் அது ஒரு 3 மாதம்னா 6 மாதம் எடுப்பாங்க. அது 2026 ஜனவரி 1 கட்டாயம் வெளிப்படையாக அரசு நாங்கள் அந்த தேர்தலும் கொடுக்கணும்னு சொன்னாலும் சுற்றி விட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. பட் அது மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை. 2026 ஜனவரி 1 புதிய சம்பளம், அடிப்படை ஊதியம் மாறுவதும் பென்ஷன் மாறுவதற்கும் வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கிறது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1.8 2 வரைக்கும் ஃபேக்டர்ஸ் இருக்கலாம். அப்படின்னா 1.8னா 32,400 குறைந்தபட்ச சம்பளம். ஆரம்ப சம்பளம் அரசாங்கத்தில் 32,400. 2 ஃபேக்டர்ஸ் போட்டாங்கன்னா, 2 இது காரணின்னு போட்டாங்கன்னா 2 மடங்கு, அது 18,000 36,000 ஆயிரும். 36,000ங்கிறது கிட்டத்தட்ட 7,200 ரூபா சம்பளம் கூடுதலாக இருக்குது. குறைந்தபட்ச சம்பளத்திலேயே மிக மிக அதிகம். 20% மட்டும்னா 3,600 ரூபா குறைந்தபட்ச ஊதியம் கூடுதலாக இருக்குது வாய்ப்பு உள்ளது. இது ஒரு 10 வருஷம் கூட்டுறதுனால இப்போ உள்ள காலகட்டத்துக்கு ஒரு 3,600 ரூபா குறைந்தபட்ச ஊதியங்கிறது ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாது. அது ஒரு ரீசனபிள் நம்ம எடுத்துக்கலாம்னு வச்சுக்கிடுவோமே, அந்த மாதிரி. அப்புறம் டிஏ 0 ஆகிடும். அலவன்சஸ்லாம் ஏற்கனவே ஹெச்ஆர்ஏ இப்போ 30% திருப்பி 24 27 அதுக்கப்புறம் 30 கொண்டு வந்துருக்காங்க. அதே மாதிரி திருப்பி ரீசெட் பண்ணும்போது குறைச்சி வச்சு கொஞ்சமாக கூட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இந்த பே கமிஷன் உட்காந்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கல எந்த லெவலில் போகுதுங்க பார்த்து நம்ம அதை பற்றிய வீடியோக்கள் நம்ம அப்பப்போ போடுவோம். இது வெறும் சம்பள உயரம் மட்டும் பேசுகிறது விஷயம் கிடையாது. கெப்பாசிட்டி எல்லாத்தையும் சொல்லலாம். இப்போ இன்ஃப்ளேஷன் எதுன்னு சொல்லுவாங்க. பட் அதையெல்லாம் தாண்டி அரசு பணியினுடைய ஒரு ஊக்கம், அதாவது இது அரசு உத்தியோகங்கிறது ஒரு சரியான ஊக்கப்படுத்துவதற்கு உண்டான ஒரு காரணியாக இது எடுக்க வேண்டும். ஏன்னா ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்து வேலை பார்க்குற மாதிரி தனியார் துறையுமே பெரும்பாலான பொதுத்துறைகளும் மத்திய அரசில் எப்படி கொடுக்குறான்னு பார்த்து கொடுக்குற மாதிரி செய்கிறதுலாம் இருக்குதுங்கிறது தான் இப்போதைய யதார்த்தம். அது மட்டும் இல்லை, மாநில அரசுகளும்
குறிப்பாக தமிழ்நாடு அரசை பொறுத்தளவுக்கு இந்த கருணாநிதி அரசாங்கம் வந்த காலத்திலேருந்து முழுக்க மத்திய அரசு ஸ்கேலை அப்படியே கொடுத்தாங்க. அலவன்ஸ் அவங்க அப்படி கொடுக்கலனா கூட சம்பளத்தை பொறுத்தளவுக்கு முழுக்க கொடுத்தாங்க. அந்த அடிப்படையில் அவர்களுக்கும் 2026 அரியர்ஸ் எப்படி கொடுக்குறாங்கன்னு தெரியல, பட் 2026 அவங்களுக்கும் இந்த மாற்றம் சம்பள உயர்வு என்பது கிடைப்பதற்கு தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கும் வாய்ப்புகள் மிக அதிகம். பே கமிஷன் அதனுடைய வேலைகளை ஆரம்பித்த பிறகு அப்போது உள்ள தகவலை வைத்து இது சம்மந்தமான வீடியோ போடுறேன். இந்த என்பிஎஸ் யூபிஎஸை பற்றியும் பென்ஷனை பற்றி, ஏன்னா பென்ஷனில் இப்போ 3 பிரிவாக இருக்கிறாங்க. 2004க்கு முன்னாடி பணியில் சேர்ந்த அரசு ஊழியர்கள், இப்போ ஏற்கனவே ரிட்டையர்ட் ஆனவங்க, அது 2004க்கு முன்னாடி பணி சேர்ந்து இனிமேல் ரிட்டையர்ட் ஆனவங்க, அவங்களுக்கு பழைய ஓய்வு திட்டம். அது மட்டும் இல்லை, டிஃபென்ஸ் பர்சனல், அதாவது மிலிட்ரி பீப்புள் இராணுவ வீரர்கள், அது தரைப்படையாக இருந்தாலும் சரி, அதாவது மிலிட்ரியாக இருந்தாலும் சரி, இல்லை நேவியாக இருந்தாலும் சரி, ஏர்ஃபோர்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் அவங்க ஓய்வு பெறும்போது பழைய ஓய்வு திட்டத்தில் தான் அவங்க பென்ஷன் வாங்குகிறாங்க. அப்புறம் 2004 பணியில் சேர்ந்தவங்க ஓய்வு வரும்போது என்பிஎஸ் வந்தது. இப்போ இந்த வருஷத்துலேருந்து யூபிஎஸ் யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வந்துருக்கிறாங்க. இந்த பே கமிஷனால் இவர்களுக்கும் பலன் உண்டு என்பதை விரிவாக இனி வரும் வீடியோவில் பார்ப்போம். மற்றபடி ஒரு ஜோக் என்னென்னா, புதிய பே கமிஷன் வந்தவுடனே அரசு ஊழியர்களுக்கு கொண்டாட்டம் தான், பென்ஷனர்ஸும் கணக்கு போட்டுக்கிட்டு ஒரு சந்தோஷத்தில் தான் இருப்பாங்க. ஆனால் அந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டரில் இருக்கவங்க மட்டும் பிளட் ப்ரெஷர் குறைக்கிறதுக்கு மருந்து இருக்கான்னு பார்க்குற உட்காந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க பணத்தை கொடுக்குறதுக்கு தன்னால் இது பண்ணிகிட்டு இருப்பாங்க, வேறு ஒன்றும் இல்லை.